கறி, மீன், முட்டை இப்படி எந்த நான்வெஜ்ஜுமே இல்லாதப்ப இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நம்ம மீல் மேக்கர் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான சோயா சாதம் மீல் மேக்கர் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இப்போ நம்ம ஒரு அடிகனமான பாத்திரமோ அல்லது குக்கரோ அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 3 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப நேரத்துக்கு வதங்கி வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓரளவு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே வதக்கிடலாம். அடுத்தது இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு இதையும் ஓரளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி ரொம்ப மசிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. லைட்டாக வதங்கி வந்தாலே போதும். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இது கூட நம்ம சோயா சேர்த்துக்க போகிறோம். சோயா சங்க்ஸ் அதாவது மீல் மேக்கர் இதை ஒரு 2 கை அளவுக்கு எடுத்து நல்லா சுடுதண்ணியில் ஒரு 15 நிமிஷம் போல் ஊற விட்டு நல்லா ஒரு 3-4 முறை வாஷ் பண்ணிவிட்டு இது கூட நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட தேவையான மசாலா பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க நமக்கு தேவையான பொருட்கள். வேறு எந்த மசாலா பொடியும் தேவையில்லை. ரொம்ப பேசிக்காக நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் தான். இது தவிர்த்து நம்ம கரம் மசாலா அந்த மசாலா இந்த மசாலான்னு எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. இது எல்லாத்தையும் இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்க்குறோன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம வீட்டுக்கு சமைக்கக்கூடிய நாட்டு பொன்னி அரிசியில் தான் செய்கிறேன். நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தேன். ஸோ 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசின்றதுனால ஊற போட்டு தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஊற போடாமல் அப்படியே கூட நம்ம கழுவிட்டு சேர்த்துடலாம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்ல சாதம் உதிரி உதிரியாகவும் பொலன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பத்தலை, காரம் பத்தலைன்னா இந்த சமயத்தில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம குக்கரோட மூடியை போட்டு இதை நம்ம ஒரு 3 விசில் போல் விட்டுக்கலாம். எப்போதுமே நம்ம சாப்பாட்டுக்கு 3 விசில் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி 3 விசில் விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா சூடெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதையே நம்ம சாதம் மாதிரி செய்யாமல் பிரியாணி அரிசி சேர்த்து பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டு பிரியாணி மாதிரி கூட செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி சாதம் மாதிரி தான் செஞ்சுருக்கேன். மீல் மேக்கர் பயன்படுத்தி பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத தனி வீடியோவாக போடுறேன். அதே மாதிரியே வெஜிடபிள் சேர்த்து இதில் ஒரு ரைஸ் செய்வோம். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு ஒரு தனி போஸ்ட்டாக போடுறேன். அதே மாதிரியே இந்த சோயா சங்க்ஸ் பயன்படுத்தி பலவிதமான ரெசிபிஸ் செய்யலாம். வெரைட்டியாக டேஸ்டியாக நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் வரக்கூடிய வீடியோஸில் ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபி குயிக்காக சிம்பிளாக செஞ்சிடலாம். ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.